அப்பா அம்மா நீங்க 2 பேரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? என்ன நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா எவ்வளவு கஷ்டம் நான் அனுபவிக்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்காக ஆறுதலா பேசக்கூட யாருமே இல்லை. எப்படி இருப்பாங்க? நான் தான் அனாதையாச்சே. வினிதா, என்னம்மா ஏன் அழுதுகிட்டு இருக்க? அக்கா, நீங்க என்ன வெண்ணிதான்னு கூப்பிடும் போதுதான் என் பேரே எனக்கு தெரியுது. என் சித்தி என்ன தினைக்கும் மூதேவி, தொல்லை பிடிச்சது, நாயி, பேயின்னு விதவிதமா பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஆனா என்ன பாசமா ஒரு முறை கூட கூப்பிட்டதே கிடையாது. வெண்ணிலா, கவலைப்படாதம்மா. உனக்குன்னு ஒரு காலம் வரும். நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அல்லாஹ் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவாருமா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஆறுதலா பேசுறீங்க. ஆனா எனக்கு அத்தனை பேரு சொந்தக்காரங்க இருந்தாலும் யாருமே என்ன பாத்துக்கல. என் மேல யாருமே அக்கறையா இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அழுகாதம்மா, எல்லாம் கொஞ்ச நாள் தான். எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் ஃபாத்திமாக்கா. வெண்ணிலா, அழுவாதம்மா, பாத்துக்கலாம். எல்லாருக்கும் எல்லா சொந்தக்காரங்களும் இருக்காங்க, அக்கறையா பாத்துக்கிறாங்க. ஆனா எனக்கு நீ யாருமே இல்லையே. வெண்ணிலா, நான் யாரு? உனக்கு அக்கா தானே? அக்காவை நினைச்சுக்கோ. ஏன் யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ற? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா வீட்ல பிரியாணி செஞ்சிருக்கம்மா, வா சாப்பிடலாம். இல்ல ஃபாத்திமாக்கா, சித்தி பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அவங்க கிடக்குறாங்கம்மா, நீ வா, வந்து சாப்பிட்டுட்டு போ. மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இல்லக்கா, காலையில பழைய கஞ்சி குடிச்சேன். ஏமா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பழைய கஞ்சியா குடிச்ச? ஆமாக்கா, எங்க சித்தி எனக்கு டெய்லி கஞ்சி தான் கொடுப்பாங்க. அதுக்காகவே நைட்ல சாதத்தை கொஞ்சம் அதிகமா வடிச்சிருவாங்க. ஐயோ, கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஏமா, உனக்கு சொந்தக்காரங்க வேற யாரும் இல்லையாமா? இல்லக்கா, இவங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்க எங்க அம்மாவோட சித்தி பொண்ணு. எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க தான் என்ன பாத்துக்கிறாங்க. ஓ சரிம்மா. ஆமா, உனக்கு ஒரு தங்கச்சி உண்டுல்ல? ஆமாக்கா, அவ ஃபாரின்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. ஓஹோ, சரிம்மா. சரி, உங்க சித்தி எல்லாம் விட்டு தள்ளு. வா, வீட்டுல சூடா பிரியாணி செஞ்சிருக்கேன், வந்து தின்னுட்டு போ. அக்கா ஆசையா கூப்பிட்டா வரணும், வரமாட்டேன் அது இதுன்னா சொல்லிட்டு இருக்க கூடாது, புரியுதா? சரிங்கக்கா. வா போலாம்.